வணக்கம் நேயர்களே. உலக வரலாற்றில் முதன்முறையாக ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு நபர் தேர்தலில் வேட்பாளராக நிற்கப் போகின்றார். எங்கே என்பதை நாங்கள் பார்ப்போம். ஏஐ தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவின் மூலமாக ஒரு நபரை உருவாக்கி அவரை அந்த நாட்டின் வேட்பாளராக உருவாக்குகின்ற ஒரு செயற்திட்டம் வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது. 59 வயதான ஸ்டீவ் என்பவர்தான் செயற்கை நுண்ணறிவு ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றார். இவர்தான் வருகின்ற ஜூலை மாதம் 4ஆம் தேதி பிரித்தானியாவில் இடம்பெறப் போகின்ற பொது தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். இது உலக வரலாற்றில் ஒரு சாதனை. முதல் முறையாக ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக ஒரு வேட்பாளர் போட்டியிடுகின்ற சாதனை நிகழப்போகின்றது ஜூலை மாதம் 4ஆம் தேதி. அதற்கான பிரச்சார கூட்டங்களில் அந்த தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டவர் வாகன பேரணி மூலம் கொண்டு செல்லப்படவிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. இதில் பிரித்தானிய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கிறது சொன்னால், சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகின்ற ஸ்டீவ் என்கின்ற 59 வயதான இந்த ஏஐ ஸ்டீவ் என்பவர் ஏஐயாக போட்டியிட முடியாது. கண்டிப்பாக இவர் வென்றால் இவர் ஸ்டீஃபாகத்தான் பாராளுமன்றத்தில் அமர வேண்டுமே தவிர ஏஐயாக அமர முடியாது என்றுதான் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறது. பாருங்கள், உலகம் போகிற போக்கை பாருங்கள். ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக ஒருவரை உருவாக்கி அவரை தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட வைக்கின்ற அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. பிரித்தானியாவில் ஜூலை மாதம் 4ஆம் தேதி இந்த தேர்தல் இடம்பெறவிருக்கிறது, பொது தேர்தல். அதற்காகத்தான் இந்த தொழில்நுட்ப ரீதியிலான ஒருவர் உருவாக்கப்பட்டிருக்கின்றார். அவர் தொடர்பான தகவல்கள், அவருடைய பிரச்சாரங்கள் எல்லாம் இப்பொழுது மும்முரமாக சூடுபிடித்திருப்பதாக அறிய முடிகிறது. எனவே இந்த ஏஐ தொழில்நுட்பம் பாருங்கள் எவ்வளவத்திற்கு மனிதர்கள் மத்தியில் பிரபலமாகி கொண்டிருக்கிறது இல்லையா? இப்படித்தான் ரோபோ ஆரம்பித்த காலங்களிலும் எங்கள் பிரமிப்பு மிகவும் அவதானமாக ரோபோ மீது பார்க்கப்பட்டது. மனிதர்கள் செய்யக்கூடிய வேலைகளை விட அபரிமிதமான வேலைகளை குறைந்த நேரத்தில் செய்யக்கூடிய ரோபோ சம்பந்தமான செய்திகளையும் நாங்கள் பார்த்திருப்போம். அது சம்பந்தமான பூரண விளக்கத்தை நாங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் எந்திரன் திரைப்படம் மூலமாக அறிந்திருந்தோம். ஓ, இப்படித்தான் ரோபோ இருக்குமா, சரியா மனுஷர்கள் போலவே இருக்குமா, உணர்வுகள் இல்லாவிட்டாலும் கூட உணர்வு இருக்கிறதா வந்து காட்டியிருப்பாங்க திரைப்படத்தில் இல்லையா? எனவே இது போல தான் ஏஐ தொழில்நுட்ப ரீதியாக உருவாக்கப்பட்ட ஸ்டீவ் என்கின்ற ஏஐ ஸ்டீவ் 59 வயது வேட்பாளராக போட்டியிடுகின்றார் பிரித்தானியாவில். இது உலக வரலாற்றில் முதல் முறையான ஒரு சாதனை. அதை உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருக்கின்றோம். தொடர்ந்து மனிதர்கள் டியூப் தமிழுடன். நன்றி, வணக்கம் நேயர்களே.